நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லாமல் ஒரு பின்னணியில் பாஜக இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு 2026 கிடையாது, அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு நாம வரணும் அப்படிங்கிற இலக்கு. அதை நோக்கி தான் அவங்க குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் திரு செங்கோட்டையின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். சத்தியம் தொலைக்காட்சி அவைக்கும் விருந்தினர்களுக்கும் நெறியாளருக்கும் பணிவான வணக்கம். அதாவது சார், பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு ஒற்றை புள்ளியில ஒரு பெரும் ஒரு நோக்கத்திற்காக இந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. திமுக ஆமா, அந்த அரசை அதற்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் மிக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை போன்ற அந்த பிரச்சார பயணம் அதிமுகவினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு மக்களை சந்திச்சு இன்றைக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற பணியில இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னைக்கு மக்கள் தரத்துல வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக அதிமுகவை வழி நடத்தவோ அல்லது அதிமுக பாஜகவை வழி நடத்துவதற்கோ இது இந்த நோக்கம் இல்லை. யாரும் எந்த கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் எல்லாம் தெரியும். அதனால எந்த கட்சிகளையும் யாரும் சித்து வேலை பண்றாங்க, செயல்படுத்துறாங்க, சதி வலை விரிக்கிறாங்க, அதெல்லாம் அதிமுக கூட்டணியில இல்லவே இல்லை. அதனால நண்பர்கள் ஏதோ அரசியலுக்காக சில கருத்துக்களை வைக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு என்ன நோக்கம், அதிமுக இருக்கிற செங்கோட்டையன் ஐயாவை அதிமுக நீக்குறாங்கன்னா அது ஒழுங்கு நடவடிக்கை. அந்த ஒழுங்கு நடவடிக்கைன்னா என்ன, கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு ஒரு பிரஸ் மீட் நடத்தி அந்த பிரஸ் மீட்ல கட்சியினுடைய உள் நடவடிக்கைகளை வெளியில பேசுறத அது கட்சி அனுமதிக்காது. அந்த அடிப்படையில அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப பாஜக தூண்டுதல் பேர்ல தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அந்த மாதிரி செங்கோட்டையினுடைய இந்த கருத்துக்கு திரு நயினா நாகேந்திரன் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சார். எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சி நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறாரு. இது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும் தான் அதிமுக வீழ்த்த முடியும் அப்படின்னும் போது அதிமுக இணைப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் பேசணும், தேவைப்பட்டா நானும் அவரோட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல, நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல அந்த கருத்து சொன்னார். இன்றைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்புல கருத்து அவங்களுடைய பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்ப எது எடுத்துக்குது சார் இப்போ? எதுங்க சார்? அப்போ இதுல நம்ம எது எடுத்துக்கிறது? நேத்து ஒன்னு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு சொல்றாருன்றீங்க. இல்ல, ஒரு அரசியல் ரீதியா அவங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப அவங்க கருத்து என்னவோ அந்த கருத்தை சொல்றாங்க. ஆனா அதிமுகவினுடைய நிலைப்பாடுங்கிறது சரியா இருக்குது. கட்சிக்கு யாராவது ஊர் விளைவிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கட்சியினுடைய விதிகளுக்கு மீறினா அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும். அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவர் எடுத்துருங்க. சரி, இப்போ என்ன கேள்வி வருதுன்னா சார், இப்போ நீங்க சொன்னீங்க திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்குன்றீங்க. திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு கருத்து இருக்கு. மிகப்பெரிய கூட்டணி அமைப்பு, ஒரு மெகா கூட்டணி அமைப்பு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியல, மாறாக இருக்கிறவங்களும் தக்க வைக்க முடியல. பாஜக தினகரன் வெளியே போறாரு, ஓபிஎஸ் வெளியே போறாரு, அதிமுக திரு செங்கோட்டையின் அதிருப்தி, இது எல்லாமே பார்க்கும் போது ஒரு சரியான திசையில போல அப்படின்னு தானே தெரியுது. இப்பதான் சார் நேர் திசையில அதிமுக கூட்டணி போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு தெளிவான முடிவு, தெளிவான வேலை திட்டம் வச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறது அதிமுக. பாஜக தரைத்தளத்துல அவங்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. காலம் 7 மாத காலம் இருக்குது. அப்ப திமுக எந்த கட்சிகளுக்கு அந்த நோக்கம் இருக்குதோ அந்த கட்சிகள் வருவாங்க. சரி, அப்ப இந்த இரண்டு கட்சிகளா இன்றைக்கு களத்துல மக்கள் மனதை கொள்ளை கொண்ட கட்சிகளா இருக்கிறாங்க. மக்களுக்கான என்னென்ன தேவைகள், இந்த அரசால் எதெல்லாம் விடுபட்டு போச்சோ அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றுக்கிற கட்சி. இன்னும் சொல்ல போனா மத்தியில பாஜக, மாநிலத்துல அதிமுக, அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் 26 சட்டப்பேரவையில அமைஞ்சதுன்னா மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம்
அப்படின்ற மக்கள்கிட்ட அந்த சிந்தனையை ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் செல்லுகிற இடமெல்லாம் இந்த கூட்டணிக்கு ஐயா எடப்பாடியாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டணி வலிமையா தானே இருக்குது. சரி, ஓகே. அப்ப வந்து திமுக கூட்டணியில ஏகப்பட்ட குழப்பங்கள், அதை திசை திருப்புறதுக்காக அண்ணா திமுக மேல பல்வேறு பழிகளை போடுறாங்க, அரசியல் சதி செய்யறாங்க, சூழ்ச்சி செய்யறாங்க. அதெல்லாம் நீடிக்காது. சரி, பேசுவோம். தொடர்ந்து ஒரு நெருக்கடியாக தான் இது இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது போக போக வலுவாகுமா அப்படின்னு பார்த்தா இருக்கிற நபர்களையும் கூட்டணி தலைவர்களையும் தக்க வைப்பதே சிக்கலாக தான் இருக்கு அப்படின்னு பார்க்குது. இது தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அதிமுக எந்த அழுத்தத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆட்படாத ஒரு கட்சி. பாஜகவோடு ஒரு தேர்தலுக்கான கூட்டணி. இதுல வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ஸ்ல ரெண்டு கட்சியுமே ஒரு நல்ல உடன்பாட்டோடு தேர்தல் பணியை வந்து துவக்கி இருக்கிறாங்க. இது வந்து அதிமுக பாஜகவுக்கு அடகு போயிருச்சு அல்லது அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிட்டாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் எதிர்கட்சிகள் செய்யற சதி. அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு பொது நோக்கத்தோட. உண்மை அதுதான். மெகா கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி அமைப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா சார், அதுக்கான சூழல் இருக்குன்னு பாக்குறீங்களா? எந்த புது கட்சியுமே இன்னும் என்டிஏ சேர்லையே, எல்லாம் விலகிட்டு தானே இருக்காங்க. ஆமா, அது சரி. அதாவது திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து தரைத்தளத்துக்கு போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறப்பதான் அவங்களுக்கு என்ன நிலவரம்னு புரியும். அவங்க இன்னும் எந்த ஏற்பாடோ அவங்க வந்து தேர்தலுக்கான யுக்தியை பண்றாங்களா என்னன்னு தெரியல. மக்கள் மத்தியில் போறப்பதான் ஒரு மக்கள் விரோத அரசுன்னு அந்த புரிஞ்சுக்கும். 7 மாதத்துல எல்லா விஷயமும் அற்புதமும் பொறுத்து பார்க்கலாம்.